கொஞ்ச நாளிலே பார்த்துருப்பீங்க அவருடைய நிர்வாகத்திறம். ஒரு கரூர் சம்பவமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற அவருடைய மனைவி அவர் மீது விவாகரத்து வழக்காக இருக்கட்டும், கூட இருக்க ஆதவ் அர்ஜுனாவே பேச தெரியாமல் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தவறாக பேசி இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு திட்டமிடல் இல்லை. ஏதோ எடுத்தம் கவுத்தம் நம்ம ஈஸியாக வந்துடலாம். ஒரே நாளில் அண்ணாமலையில் பணக்காரர், ரஜினி பணக்காரர் ஆகின மாதிரி ஒரே நாளில் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த பகல் கனவு பலிக்காது. தேர்தல் களத்தில் ஓட ஓட விரட்டோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம் ஆமாம், அது ஒரு முருங்கை மரத்தை முறிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தலைவர் தான் முறிச்சு வளர்க்கணும். அதாவது ஓவராக வளர்ந்து எதையாவது பேசிக்கிட்டு இருந்தால், தற்குறித்தனமாக பேசினால், அதாவது இவ்வளோ காலம் ஒரு நல்ல நற்பெயருக்கு நானும் சரி அவங்க அப்பாவும் சரி அவருக்கு நற்பெயருக்காக அவ்வளோ போராடி இருக்கோம். ஆல்பத்தை தூக்கிட்டு போய் தெரு தெருவாக ஆபீஸாக போராடி அவருக்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்கி இருக்கோம். இப்போ நேற்று 6 மாதத்துக்குள்ளே வந்த ஒரு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் ஒரு தற்குறிகள் அவருடைய ஒரு புகழை கெடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. நிச்சயமாக தேர்தல் களத்தில் ஓட 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 விரட்டப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆமா, அதிமுகவை பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரியும், ஒரு தோல்வியடைந்த கட்சி.